ஹலோ மக்களே! என்னடா வேன்ல எங்க கிளம்பிட்டோம்னு பார்க்குறீங்களா? எங்க குலதெய்வமான பெத்தனாச்சியம்மன் கோவில்ல கும்பாபிஷேகங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ நடக்கும் இல்லையா? அந்த கும்பாபிஷேகம். அத பார்க்கறதுக்காக தான் நாங்க ஒரு நாள் முன்னாடி நைட்டே கிளம்பிட்டோம். கோவிலுக்கு போனதுமே யாகசாலையெல்லாம் பார்த்தாச்சுங்க. வயிறு சரியான பசி. நாங்களும் அன்னதானம் போட மாட்டாங்களோன்னு நெனச்சுட்டு, தக்காளி சாதம் செய்றதுக்கு எல்லாமே ரெடியா கொண்டு வந்திருந்தோம். ஆனா கடவுள் புண்ணியத்துல அன்னதானமும் போட்டதுனால, சூப்பரா அன்னதானத்தையும் சாப்பிட்டு முடிச்சா, இங்க பெண்கள் எல்லாம் கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க. அதையுமே பார்த்துட்டு, அப்படியே நம்ம கோயிலுக்குள்ள போயி சாமியுமே கும்பிட்டு வந்தாச்சுங்க. அது என்னவோ தெரியல, இந்த மாரி கோயில் ஃபங்ஷன்னாலே நம்ம யாருக்குமே தூக்கமே வராது இல்லையா? உங்களுக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. நைட் ஒரு டீ குடிச்சிட்டு, அப்படியே காலையில எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, கும்பாபிஷேகம் பார்க்க கிளம்பியாச்சுங்க. கீழ இருந்து கலசம் கொண்டு போயி, மேல கோபுரத்துக்கு அபிஷேகமும் பண்ணிட்டாங்கங்க. ட்ரோன் வச்சு கீழ உள்ள பக்தர் எல்லாருக்குமே அபிஷேக தண்ணியுமே தெளிச்சாங்கங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அப்புறம் அப்புறம் கருட பகவானுமே வந்திருந்தாங்கங்க. என்னடா இவ்வளோ கூட்டம்னு பார்க்குறீங்களா? வேற எதுக்கு அன்னதானம் தாங்க. கூட்டத்துல நின்னு அன்னதானமும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.